You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த காலையில் இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற செய்தி உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நான் இதற்கு முன்பு கொடுத்த செய்தியின் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லுகிற இன்னொரு வார்த்தை என்ன? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வழக்கமாய் கேட்கிற இந்த கேள்விதான் இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. என்ன? நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? இது எனக்கு ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைகள். அதனால் இந்த தொகுப்பு இதில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆண்டவர் உணர்த்துகிறபடி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செய்தி வரும்போது நான் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன்? இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் யார் யாரோ எங்கெங்கேயோ நிற்கிறாங்க. சிலர் நிற்க வேண்டிய இடம் அது இல்லை, ஆனால் அங்கே நிற்பாங்க. ஒரு ஆண்கள் ஒரு இடத்துல நிற்பாங்க, ஒரு பெண் பிள்ளைகள் எங்கேயோ நின்றுக்கிட்டு இருப்பாங்க, வயசானவங்க. எந்த எந்த இடம்னு உங்களுக்கு நான் சொல்லலை. யார் யார் எங்கெங்கே நிற்கணுங்கிற ஒரு நிலை இருக்குது. தேவையுள்ள இடத்திலும் நிற்கலாம், தேவையில்லாத இடத்திலும் நிற்கலாம். ஒரு சரியான இடத்தில் நின்றால் ஜனங்களுக்கு எந்த சந்தேகம் வராது. ஆனால் சரியில்லாத இடத்தில் நின்றால் கேள்வி வரும். ஏன் இந்த நபர் இங்கே நிற்கிறாங்க? ஏன் இந்த நபர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அப்படி இருக்கும்போது இங்கே வேதாகமத்தில் ஒரு மனிதன் ஒரு இடத்தில் நிற்கிறார். ஆனால் இதற்கு முன்பு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 1:1 ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. நல்ல ஆலோசனை உங்களுக்கு கிடைக்காது. பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க. 3 காரியம் அங்கே சொல்லியிருக்கு. அதில் 2வதாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சங்கீதம் 1:1 பாவிகளின் வழியில் நிற்காதீங்க. அப்போ பாவிகள் யார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமாய் விலகி போகிறவர்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்கள், தேவன் சொல்லுவதை கேட்க மனமில்லாதவர்கள், தங்கள் மனசு மாமிசம் விரும்பும்படி வாழ ஒப்பு கொடுக்கிறவர்கள். தெய்வீகம் அவர்களிடத்தில் குறைந்து கொண்டிருக்கும். தேவ சத்தம் அவர்கள் கேட்க காதுகள் அடைக்கப்படும். நன்மையான எந்த காரியத்தையும் அவர்களில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க நிற்கிற இடம் அப்படி. வேதத்தில் ஆதாரங்கள் இருக்கிறது. இதுக்கு முன்பு நான் சொல்லியிருக்கேன். பேதுரு வேற எங்கேயோ போய் நின்னாரு. அவர் வார்த்தையே மாறிவிட்டது. 3.5 வருஷம் ஆண்டவரோடு பழகின தேவ மனுஷன் ஒரே ஒரு நாள் அவரோடு உள்ள தொடர்பு விலகி வேறு ஒரு கூட்டத்தின் அடிவில் நின்றார். அவருடைய வார்த்தை என்னவாய் மாறினது? அவரை எனக்கு தெரியாது. எந்த அளவுக்கு பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எங்கே நிற்கிறோம் அதை பொறுத்து தான் நம்முடைய வார்த்தையின் தெளிவு இருக்கும், வாழ்க்கையின் முன்னேற்றம் இருக்கும்.
வசனம் சொல்லுது, பாவிகள் வழியில் நிற்காதீங்க. ஆனால் இங்கே ஒரு மனுஷன் ஒரு இடத்தில் நிற்கிறார். எங்க? தேவனுக்கு முன்னால. எப்போ? எலியா அவரை பற்றி சொல்லியிருக்கு. ஆகாப் இஸ்ரவேலின் ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்னால ஒரு வார்த்தை வைக்கப்படுகிறது. என்ன? இந்த வருஷத்தில் மழையும் வராது, பனியும் வராது. இது எப்படிங்க தெரியும்? விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ. ஆனால் அன்றைக்கே விஞ்ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே என் வேதம் சொல்லியிருக்கு. என்ன? ஏன்னா இயற்கையை படைத்தவர் தேவன். இயற்கை வளத்தை வானத்தை படைத்தவர் தேவன், பூமியை படைத்தவர் தேவன், உலகத்தை படைத்தவர் தேவன், சகலவற்றையும் படைத்த தேவனை, அவரை தான் நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இவரை தவிர உலகத்தில் யாராலும் எதையும் படைக்கக்கூடிய சக்தி இல்லை. தேவன் படைத்ததை தான் விவரித்து சொல்றாங்களே தவிர, என் ஆண்டவர் படைப்பாளி, சகலத்துக்கும் அவர்தான் அவர்தான் அவர்தான். அப்போ அந்த ஆண்டவர் முன்னால இருக்கிற ஒரு மனுஷன் சொல்ற, இந்த வருடத்தில் மழை வராது, பனி வராது என்று எந்த நாமத்தில் எங்க நின்னுகிட்டு எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரேல் நாடு முக்கியம். இன்றைக்கும் அந்த நாடு சாட்சியா இருக்கிறது. அந்த இஸ்ரேல் நாட்டை மையமாய் வைத்த வேதம்தான் இந்த வேதம். இந்த வேதத்தின் தேவன், இந்த வேதத்தின் தேவன் இஸ்ரவேலின் தேவன். அவருக்கு முன்பாக எலியா நின்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நின்றார். அப்படி முன்பாக நின்றபோதுதான் சொல்றாரு, அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு முன்னால நிற்கிறவங்க சுயநலம் இருக்காது, ஆண்டவரோட சேர்ந்துடுவாங்க. அவங்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியே மழையும் வரல. தேவன் முன்னால் நிற்கிற மனுஷன், அவர் சொன்னார், அப்படியே மழையும் வரவில்லை, பனியும் வரவில்லை, பஞ்சம் உண்டானது, பசி உண்டானது. இதையெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவருக்கு முன்னால் நிற்கிற மனுஷனுக்கோ வஸ்திரத்துக்கு குறைவில்லை, குடிக்கிற தண்ணீருக்கு குறைவில்லை, புசிக்க ஆகாரத்துக்கு குறைவில்லை, பாதுகாப்புக்கு குறைவில்லை, பராமரிப்புக்கு குறைவில்லை. கீழுள்ள பகுதிகளில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, என் ஆண்டவர் உங்களை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் பசியாக இருப்பாங்க. நீங்கள் பசிக்க, உங்கள் பசி மாறும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுக்கு முன்னால் நிற்கிற பழக்கம். எலியா தேவனுக்கு முன்னால் என்ன தேவனுக்கு முன்னால் நின்று என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தார். வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஜனங்களுக்கு அறிவித்தார். ஆண்டவர் கிரியை செய்தார். உங்களை கொண்டு ஆண்டவர் கிரியை செய்யணுமா? நீங்கள் நன்றாக இருக்க வேண்டுமா? நீங்கள் நிற்கிற இடம் தேவ சமூகமாக இருக்கட்டும், தேவ பிரசன்னமாக இருக்கட்டும். தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எலியாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அதனால தான் இதை போல வார்த்தையை கேட்கவும் வாசிக்கவும் இன்னும் வளரவும் தேவனோடு இருக்கவும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெபம் பண்ணுவோமா? அருமையான ஆண்டவரை துதிக்கிறோம். நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசன்னத்துக்காய் நன்றி. உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கிரியை செய்யுங்க தேவனே. ஜனங்க வாழ்க்கை மாற்றப்படட்டும். தேவன் உதவி செய்யும். உமக்கு மட்டும் மகிமை வரட்டும். பரிசுத்த பிதாவே, எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வழியில் நடத்தும். உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமென்.